வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்வீட் கார்ன் வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 200 கிராம் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இல்லை கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது. ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி குறப்பாக இருக்கட்டும். இதுதான் கரெக்டான பதமாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச ஸ்வீட் கார்னை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. அதோட 100 கிராம் கடலை மாவு, அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கேரட் துருவி அதையும் அதோட சேர்த்துருங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் பீன்ஸ் இருந்தால் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். முட்டைக்கோசு இருந்தால் கூட அதையும் பொடியாக நல்லா துருவிட்டு போடலாம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. அதோட நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அடுத்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கையால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கடல வடை அந்த மாவு மாதிரி கொஞ்சம் பொலபொலன்னு தான் இருக்கணும், தண்ணியாக ஆகிடக்கூடாது. இதோட நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் சுடு பண்ணிடலாம். நம்மளோட ஸ்வீட் கார்ன் வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் சூடாகிடுச்சு பாருங்கள். நான் வடை பொரிக்கிறதுக்காக கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அது போடும்போது பொங்கி வரும் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக ஒரு துண்டு புளி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம வடை தட்டி போடும்போது எண்ணெய் பொங்கி வெளியில் வராமல் இருக்கும். எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் இருக்குது. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை எடுத்து தட்டி மெதுவாக எண்ணெயில் போடுங்க. ஒவ்வொன்றா தட்டி போடும்போது மெதுவாக போடுங்க, கையில் எண்ணெய் தெரிக்காமல் இருக்கணும். உங்களுக்கு எத்தனை வடை போட முடியுமோ அத்தனை போட்டுட்டு ஒரு சைடு நல்லா வேகட்டும். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா மேலே கருகிடும், உள்ளே வேகமாக இருக்கும். நான் போட்டேன் இல்லையா அந்த புளி துண்டை வெளியில் எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், வடை ஒரு சைடு வந்துடுச்சு. இதை திருப்பி இன்னொரு சைடு வேக வைக்கலாம். இப்போது திருப்பி போட்டாச்சு, இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். இப்போது 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப இதுக்கப்புறம் விட்டிங்கன்னா கருகி போயிடும். இதான் கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குது. இப்போது எண்ணெயிலேருந்து நம்ம வடையை எடுத்துடலாம். வடையை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம மாற்றிடலாம். அதில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஸ்வீட் கார்ன் வடை முறுமுறுப்பாக ரொம்ப டேஸ்டியாக சூடாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மீதி எல்லா மாவையும் ஒவ்வொன்றா தட்டி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பராக ரொம்ப சுவையான கிறிஸ்பியான நம்மளோட ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட சட்னி வச்சும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.